மார்கழி மாதம் தொடங்க போகுது. மார்கழி அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி, பக்தி, இறை வழிபாடு, இதுக்காகவே தனியாக சிறப்பாக ஒதுக்கப்பட்ட மாதம் இந்த மார்கழி. இதோடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது ஒருத்தரும் அவங்க இன்வால்வ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரொம்ப அழகான விஷயம். காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வீட்டில் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு திருவெம்பாவையோ திருப்பாவையோ பாராயணம் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது, இதிலெல்லாம் கிடைக்கிற அந்த சந்தோஷமும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கண்டிப்பாக வேறு எதுலையுமே கிடைக்காது. இதெல்லாம் தாண்டி செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழியோடைய கோர் ஆஸ்பெக்ட். இந்த 30 நாள் செல்ஃப் டிசிப்ளினோட சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு இல்லாமல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், சர்க்கம்ஸ்டன்சஸ், பிலீஃப்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும். அது நாம ஜபமாக இருக்கலாம், திருவாசகம் படிக்கிறதா இருக்கலாம், மெடிடேஷன், இல்லை ஜேர்னலிங், இல்லை நம்மளோட வேலை படிக்கிறது, எதுக்கு வேணால் நம்ம இதை ப்ரொடக்டிவாக அந்த ஏர்லி மார்னிங் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் இதோட கோர் ஆஸ்பெக்ட். ஆனால் அதில் பக்தி அப்படிங்கிற ஃபேக்டர் இன்வால்வ் ஆகும்போது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி விஷயம். அது நீங்கள் எல்லாரும் எழுந்து இதெல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்.